கல்தையரின் இராணுவத்தார் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போய் 1 மாதம் ஆயிற்று. அதன் பின்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன்னுடைய காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் என்பவனை எருசலேமுக்கு அனுப்புகிறான். எருசலேமை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்று பாபிலோன் ராஜா நெபுசரதானுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வருகிறான். கல்தையரின் இராணுவத்தார் ஏற்கனவே எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போட்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் எருசலேம் நகரத்தின் மதிலிலே திறப்பு உண்டாக்கி நகரத்திற்குள் பிரவேசித்தார்கள். 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. எருசலேம் நகரத்து மதிலிலே திறப்பு கண்டதற்கும் நெபுசரதான் எருசலேமுக்கு விரோதமாக வந்ததற்கும் இடையில் 1 மாதம் இடைவெளி இருக்கிறது. கர்த்தர் இந்த 1 மாதத்தை எருசலேமின் குடிகளுக்கு கிருபையின் மாதமாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த 1 மாதத்தில் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வந்திருக்க வேண்டும். யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் இதுவரையிலும் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் எருசலேமின் குடிகளோ கர்த்தருடைய பொறுமையை அசட்டை பண்ணுகிறார்கள். நெபுசரதான் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விடுகிறான். தாவீது ராஜா எருசலேமில் உள்ள ராஜாவின் அரமனையை கட்டினார். அதன் பின்பு சாலமோன் ராஜாவும் எருசலேமிலே பெரிய கட்டிடங்களை கட்டினார். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார். கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். ஆனாலும் நெபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியினால் சுட்டெரித்து விடுகிறான். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். 1 ராஜாக்கள் 9:3. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆலயத்தின் அலங்காரத்திற்கும் அழகுக்கும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யூதா ஜனங்கள் மத்தியிலே உண்மையான தெய்வ பக்தி இல்லை. அவர்கள் கர்த்தரை புறக்கணித்து விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தரும் யூதா ஜனங்களையும் எருசலேமிலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தையும் புறக்கணித்து விடுகிறார். எருசலேமின் குடிகள் கர்த்தரை நம்பாமல் கர்த்தருடைய ஆலயத்தை நம்பினார்கள். தாங்கள் பாவம் செய்தாலும் கர்த்தருடைய ஆலயம் தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆலயம் அவர்களை பாதுகாக்கவில்லை. கர்த்தர் அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். எரேமியா 7:4. கல்தையர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுட்டெரித்த பின்பு எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் ஆகியோரின் காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்படுகிறது. இது 2வது ஆலயம். கல்தையர் சுட்டெரித்தது 1வது ஆலயம். கல்தையர்கள் 1வது ஆலயத்தை எந்த மாதத்தில் எந்த தேதியில் சுட்டெரித்தார்களோ அதே மாதத்தில் அதே தேதியில் ரோமாபுரியார் 2வது தேவாலயத்தை சுட்டெரித்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 2வது தேவாலயம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலே சுட்டெரிக்கப்பட்டது. காவல் சேனாபதியோடு இருந்த கல்தையரின் இராணுவத்தார் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். கல்தையருக்கு எருசலேமின் குடிகள் மீது கோபம் இருப்பது போலவே எருசலேமின் அலங்கத்தின் மீதும் கோபம் இருக்கிறது. எருசலேமின் அலங்கம் அதிக பலமுள்ளதாய் இருக்கிறது. கல்தையருடைய இராணுவத்தார் எருசலேமுக்கு வெளியே முற்றுகை போட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை 2 வருஷங்களாக காக்க வைத்த எருசலேமின் அலங்கத்தின் மீது கல்தையருக்கு கோபம் உண்டாயிற்று. ஆகையினால் கல்தையரின் இராணுவத்தார் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். இந்த அலங்கங்கள் நெகோமியாவின் காலத்தில் மறுபடியும் பழுது பார்த்து கட்டப்படுகிறது. அது வரையிலும் இடித்து போடப்பட்ட அலங்கங்கள் இடிந்த நிலைமையிலேயே இருக்கிறது.
நபுசரதான் எருசலேமுக்கு வரும்போது நகரத்திலே இன்னும் மீதியான ஜனங்கள் இருக்கிறார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நபுசரதான் சிறைகளாக கொண்டு போகிறான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராயும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருக்கிறான். யூதா தேசம் முழுவதும் இப்போது கல்தையருக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. தோட்டங்களிலே பயிரிடுவதற்கும் தோட்ட வேலைகளை பார்ப்பதற்கும் கல்தையருக்கு வேலையாட்கள் வேண்டும். நபுசரதான் யூதா தேசத்திலே ஏழையான சிலரை தோட்ட வேலை செய்வதற்காக அங்கேயே விட்டுவிடுகிறான். அவர்கள் தரித்திரராக இருப்பதினால் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் தப்பித்துக் கொள்கிறார்கள். சில சமயங்களில் மனுஷருடைய தரித்திரம் கூட அவர்களுக்கு பாதுகாப்பை தரும். தரித்திரர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வெறுமையாய் இருக்கிறவர்கள். இவர்களுக்கு இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களிடத்தில் ஜீவன் மாத்திரமே இருக்கிறது. நபுசரதான் யூதா தேசத்தில் உள்ள சரித்திரரை கொன்று போடாமல் ஜீவனோடு விட்டுவிடுகிறான். நபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியால் சுட்டிருக்கிறான். அவன் ஆலயத்திற்குள் பிரவேசித்த போது அங்கே வெண்கல தூண்களும் அதில் ஆதாரங்களும் வெண்கல கடல் தொட்டியும் இருக்கிறதை பார்க்கிறான். இவை போக அங்கே ஒரு சில பனிமுட்டுகளும் இருக்கிறது. கல்தேயருடைய இராணுவத்தார் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். கல்தேயர்கள் செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள். காவல் சேனாபதியாகிய நபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் எடுத்துக் கொள்கிறான். தேவாலயத்தில் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டான். பாபிலோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுக்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் 2 வெண்கல தூண்கள் இருக்கிறது. இவற்றிற்கு யாகின் போவாஸ் என்று பெயர். இவை கர்த்தருடைய ஆலயத்தின் பலத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அடையாளம். கல்தேயருடைய இராணுவத்தாரோ கர்த்தருடைய ஆலயத்தின் பலத்திற்கு அடையாளமாக இருக்கிற வெண்கல தூண்களை உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறை இல்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பலங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதை போல இருந்தது. காவல் சேனாபதியாகிய நபுசரதான் எருசலேம் நகரத்திற்குள்ளே பிரவேசித்த போது அங்கே பிரதான ஆசாரியரையும் பிரதானிகளையும் மந்திரிகளையும் பார்க்கிறான். நபுசரதான் நகரத்தில் அகப்பட்ட அவர்களை உயிரோடு பிடித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்திற்கு கொண்டு போகிறான். காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவை 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவல்காரரையும் பிடிக்கிறான். நபுசரதான் நகரத்திலே யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடிக்கிறான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நபுசரதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போகிறான். பாபிலோன் ராஜா அவர்களை ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போடுகிறான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்தில் இருந்து பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரித்து 860 வருஷங்களுக்கு பின்பு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தபடியினால் அவர்கள் கானான் தேசத்திற்கு வெளியே 40 வருஷங்களாக வனாந்திரத்திலே சுற்றி அலைந்தார்கள். இப்போதோ யூதா ஜனங்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தமாக
தங்கள் தேசத்தில் இருந்து அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போனவர்கள் அந்த தேசத்தின் நதிகள் ஓரமாக அமர்ந்து தாங்கள் அனுபவித்த வேதனைகளை கண்ணீரோடு நினைத்து பார்க்கிறார்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். சங்கீதம் 137:1. பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போன யூதர்கள் விக்கிரகங்களை விட்டு விலகி வருகிறார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை என்னும் கொள்ளை நோயில் இருந்து குணப்படுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனதிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிற பாவம் இன்னும் இருக்கிறது. இந்த சத்தியம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் வருகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் விவரம் வருமாறு: அவர்கள் மேல் கல்தையரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று போட்டான். வாலிபரையும் கன்னியா ஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவன் தேவனுடைய ஆலயத்தை தீக்குளுத்தி போட்டான். எருசலேமின் அலங்கத்தை இடித்தான். அதன் மாளிகைகளையெல்லாம் அக்கினியில் சுட்டெரித்தான். தேவாலயத்தில் இருந்த திவ்யமான பணிமுட்டுகளெல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். அவர்களுடைய தேசத்தை பாழாக்கினான். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. யூதாவுக்கு தோல்வியும் அவமானமும் அழிவும் நாசமும் வர கர்த்தர் அனுமதிக்கிறார். 70 வருஷங்கள் அவர்கள் அந்நிய தேசத்தின் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். யூதா தேசம் 70 வருஷங்களுக்கு தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவிக்கிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய ஓய்வு நாளை அசட்டை பண்ணினார்கள். அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனையாக கர்த்தர் அவர்களுடைய தேசத்தை 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருக்க வைக்கிறார். யூதா தேசத்தார் கானான் தேசத்தின் விளைச்சல்களினால் விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். இதன் நிமித்தமாக கானான் தேசத்தின் நிலம் அவர்கள் மூலமாக சபிக்கப்படுகிறது. ஆகையினால் கர்த்தர் கானான் தேசத்தின் நிலத்திற்கு 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்வை கட்டளையிடுகிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடைக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். லேவியராகமம் 26:34. யூதாவின் மனுஷர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு மறுபடியுமாக காண்பிக்கப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். பெர்சிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் நேபுகாத் நேச்சாருக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தாங்கள் விடுதலை பெறும் நாளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணமடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 15:16. கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் எருசலேமின் நகரத்தை 18 மாதங்களாக முற்றுகை போடுகிறார்கள். சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து
அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 16ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. எரேமியா 52:4-5. சிதேக்கியா ராஜா ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். இந்த மாதத்தை நினைவு கூறும் வண்ணமாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் 9ஆம் மாதத்தில் உபவாசம் பண்ணினார்கள். 9ஆம் மாதத்தோடு அவர்கள் மேலும் சில மாதங்களிலும் உபவாசம் பண்ணினார்கள். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8:19. 5ஆம் மாதத்தில் எருசலேமில் உள்ள தேவாலயம் இடிக்கப்பட்டு அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. 7ஆம் மாதத்தில் கெதலியாவை பட்டயத்தால் கொன்றார்கள். இவற்றை நினைவுகூறும் வண்ணமாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் அந்தந்த மாதங்களில் உபவாசம் பண்ணுவது வழக்கம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக 18 மாதங்கள் முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா ராஜாவின் 11 வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் 1.5 வருஷங்களாக முற்றுகை போட்டிருந்தாலும் சிதேக்கியா ராஜா கல்தையரிடம் சரணடையவில்லை. நகரத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு போஜனம் கிடைக்கவில்லை. நகரத்திலே பஞ்சம் அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து எருசலேம் மதில் இடிக்கப்பட்டது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்தில் அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தையர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். எரேமியா 52:6-7. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பெரிய மதில் சுவர்கள் இருந்தாலும் அந்த சுவர் நகரத்திற்கு மெய்யான பாதுகாப்பை தராது. கர்த்தரே எருசலேமுக்கு பாதுகாப்பை தருகிறவர். கர்த்தர் இப்போது யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் கோபமாய் இருக்கிறார். அந்த நகரத்திற்கு தாம் இதுவரையிலும் கொடுத்து வந்த பாதுகாப்பை கர்த்தர் விலக்கிக் கொள்கிறார். இதனால் எருசலேம் நகரத்திற்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. நகரத்தை பாதுகாப்பதற்கு யுத்த மனுஷர்கள் தேவை. நகரத்திலோ பஞ்சம் அதிகரித்ததினால் எல்லோரும் பட்டினியா இருக்கிறார்கள். நகரத்து மதிலை பாதுகாப்பதற்கு ஒருவரிடத்திலும் சரீர பலன் இல்லை. அவர்கள் நகரத்தை பாதுகாக்காமல் தங்கள் உணவை தேடி அலைகிறார்கள். எருசலேமின் மதில் சுவர் பெரியதாகவும் வலிமையுள்ளதாகவும் இருந்தாலும் மனுஷர் இல்லாத மதில் சுவருக்கு வலிமை இருக்காது. கர்த்தரும் எருசலேமை பாதுகாக்கவில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் மதிலை பாதுகாக்கவில்லை. இதனால் நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. கல்தையர் எருசலேம் நகரத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். யூதாவின் எல்லோரும் ராத்திரி காலத்திலே கல்தையருக்கு தப்பி ஓடுகிறார்கள். அவர்கள் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசல் வழியாக நகரத்தில் இருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே தப்பித்து ஓடுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து சிதேக்கியா ராஜாவும் தப்பித்து ஓடுகிறான். ஆனாலும் கல்தையருடைய இராணுவத்தார் சிதேக்கியா ராஜாவை பின்தொடர்ந்து போகிறார்கள். அப்பொழுது சிதேக்கியாவின் இராணுவத்தார் எல்லோரும் அவனை விட்டு சிதறி போயிருந்தார்கள். சிதேக்கியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவனோடு கூட ஒரு வீரனும் இல்லை. சிதேக்கியாவை பின்தொடர்ந்த கல்தையருடைய இராணுவம் எரிகோவின் சமனான பூமியிலே அவனை கிட்டினார்கள். கல்தையருடைய இராணுவத்தார் சிதேக்கியா ராஜாவை எரிகோவின் சமனான பூமியிலே பிடித்து அவனை நேபுகாத் நேச்சாரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அப்போது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவிலே இருந்தான். அந்த ஊரில் நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான். சிதேக்கியா ஏற்கனவே நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவன். நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவை தேச துரோகியாக தீர்ப்பு செய்து அவனுக்கு கடினமான தண்டனை கொடுத்தான். பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லோரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை ரிப்லாவிலே விட்டுவிடவில்லை. சிதேக்கியாவின் 2 கண்களையும் குருடாக்கி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனான்.
சிதேக்கியா மரணமடையும் நாள் மட்டும் நேபுகாத் நேச்சார் அவனை பாபிலோனில் உள்ள காவல் வீட்டிலே அடைத்து வைத்தான். சிதேக்கியாவின் வாழ்நாள் முழுவதும் இருள் அடைந்தது. அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. சிதேக்கியா பாபிலோனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவனுக்கும் யூதா தேசத்திற்கும் இதுபோன்ற தீங்கு வரும் என்று எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்கனவே அறிவித்தார். ஆனால் சிதேக்கியாவோ எரேமியாவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் இப்போது சிதேக்கியா பாபிலோன் தேசத்தில் கண்கள் குருடாக்கப்பட்டவனாக தன் வாழ்நாள் முழுவதும் சிறையிருப்பில் இருக்கிறான். கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை பிடித்துக் கொண்டார்கள். 1 மாதம் சென்ற பின்பு பாபிலோன் ராஜாவின் காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் என்பவன் எருசலேமுக்கு வருகிறான். இவன் 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எருசலேமுக்கு வருகிறான். அது நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாய் இருந்தது. நெபுசரதான் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறான். தேவாலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். எருசலேமில் உள்ள தேவாலயம் கர்த்தருக்கு பரிசுத்தமான வாசஸ்தலமாகும். இங்கு யூதா மனுஷரின் முற்பிதாக்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. ஏசாயா 64:11. நெபுசரதான் எருசலேமில் உள்ள ராஜாவின் அரண்மனையையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுகிறான். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின பின்பு தனக்கு ஒரு அரண்மனையை கட்டினார். நெபுசரதான் அக்கினியினால் சுட்டெரித்தது சாலமோன் ராஜா கட்டின அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நெபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டு அதோடு எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறான். காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் கல்தையரின் இராணுவத்தாரோடு எருசலேமுக்கு வந்திருக்கிறான். அவர்கள் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த ஆலயங்களை இடித்து போடுகிறார்கள். பாபிலோன் தேசத்தார் எருசலேமுக்கு விரோதமாக 18 மாதங்கள் முற்றுகை போட்டிருந்தார்கள். முற்றுகை காலம் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவினிடத்தில் உடனே சரணடைய வரவில்லை. இதனால் கல்தையருக்கு யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் மிகுந்த கோபம் உண்டாயிற்று. தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக கல்தையரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டாதபடிக்கும் செய்தீர். ஏசாயா 25:2. நெபுசரதான் யூதாவின் மனுஷரில் அநேகரை தன்னுடைய தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போகிறான். ஜனத்தில் ஏழையான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடிவந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் சிறைகளாக கொண்டு போனான். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் தப்பினவர்கள். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவல் சேனாபதியாகிய நேபுசரதான் திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வைத்தான். நேபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போடும்போது அங்கே பரிசுத்த பணிமுட்டுக்கள் ஏராளமாய் இருக்கிறது. இவையெல்லாம் யூதருக்கு மிகவும் முக்கியமானவை. நேபுசரதான் தேவாலயத்தில் இருந்த எல்லாவற்றையும் தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ஒன்றையும் மீதியாய் வைக்கவில்லை. பசும் பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் கலயங்களையும் கரகங்களையும் காவற் சேனாபதி எடுத்துக்கொண்டான். எரேமியா 52:19. நேபுசரதானோடு கல்தையருடைய இராணுவத்தார் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளவைகளை கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பனிமுட்டுக்களையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். கல்தையரின் இராணுவத்தார் கொண்டு போனது எல்லாமே வெண்கலங்கள். இவை பொன்னையும் வெள்ளியையும் விட குறைவான மதிப்புள்ளவை. கல்தையரின் இராணுவத்தார் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இழுத்து போடும்போது
அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் உடைத்து போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயமும் ஆலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுகளும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். கல்தையரோ கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவற்றை தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருந்த சகலமும் எருசலேமை விட்டு நீங்கி போயிற்று. கர்த்தர் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு மெய்யான பாதுகாப்பு வேறு எதுவும் கிடையாது. கர்த்தர் எருசலேமை விட்டு விலகி போன பின்பு அவர்களுடைய தூண்களோ அலங்கங்களோ எருசலேமின் குடிகளை பாதுகாக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள தூண்கள் அலங்காரத்திற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தூண்களுக்கு யாகின் என்றும் போவாஸ் என்றும் பெயர். யாகின் என்னும் பெயருக்கு கர்த்தர் ஸ்தாபிப்பார் என்றும், போவாஸ் என்னும் பெயருக்கு அவருக்குள் பலமுள்ளது என்றும் பொருள். கல்தையர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களை உடைத்து போட்டதினால் கர்த்தர் இனிமேல் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஸ்தாபிக்க மாட்டார் என்பதற்கும், கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனத்தாரோடு தங்கியிருக்காது என்பதற்கும் அடையாளமாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள 2 வெண்கல தூண்களை பற்றி இங்கு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. அந்த தூண்களோ வெனில் ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமாய் இருந்தது. 18 முழ நூல் அதை சுற்றும், 4 விரற்கடை அதன் கனம். உள்ளே குழாயாய் இருந்தது. அதன் மேல் வெண்கல குமிழ் இருந்தது. ஒரு குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாய் இருந்தது. அதற்கு சரியாய் மற்ற தூணுக்கும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. 96 மாதளம் பழங்கள் 4 திசைகளுக்கும் எதிராக செய்திருந்தது. குமிழை சுற்றிலும் செய்திருந்த மாதளம் பழங்கள் 100. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த 2 தூண்களும் எவ்வாறு செய்யப்பட்டன என்று 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு 12 முழ நூல் அளவுமாய் இருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாய் இருந்தது. தூண்களுடைய முனையின் மேல் உள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது, தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் முன் இருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேல் உள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாய் இருந்தது. 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. யூதாவின் அக்கிரமம் அதிகமாயிற்று. அவர்களுடைய அக்கிரமங்கள் நிவர்த்தியாகவில்லை. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போனார். இதனால் எருசலேமுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. கல்தையர்கள் எருசலேமை பிடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் விடுகிறார்கள். யூதா மனுஷருடைய அக்கிரமம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் போல் இருக்கிறது. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்திற்கு ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:12-14 வரை. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. இந்த தூண்களும் கடல் தொட்டியும் செய்யப்பட்ட போது
அதில் ஏராளமான வெண்கலங்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்த சகல பனிமுட்டுக்களின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நெருக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. இந்த பனிமுட்டுக்களை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது. வியாபாரம் பண்ணுகிறவர்கள்தான் பொருட்களை நிறுத்து பார்த்து விற்கவும் வாங்கவும் செய்வார்கள். கல்தையரின் இராணுவத்தாரோ தேவாலயத்தை கொள்ளையிட வந்திருக்கிறார்கள். கொள்ளைக்காரர்கள் ஒன்றையும் நிறுத்து பார்த்து கொள்ளையிட மாட்டார்கள். தங்கள் கண்களில் பட்டதையும் கைகளில் சிக்குவதையும் எடுத்துக்கொள்வார்கள். அதுபோலவே கல்தையரின் இராணுவத்தார் தேவாலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் கொள்ளையிட்டு தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் விடுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே இஸ்ரவேலின் மூப்பர்களை வெட்டி போட்டான். இஸ்ரவேல் தேசத்தில் 70 மூப்பர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். எண்ணாகமம் 11:24-25. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய சராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவல்காரரையும் பிடித்தான். நகரத்தில் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். இந்த அதிகாரத்தில் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்டவர்கள் 70 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 25:18-19 ஆகிய வசனங்களிலோ ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்டவர்கள் 5 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 2 பேரும் எரேமியா ஏபெத் மெலோக் என்போர் ஆவர். இவர்கள் ஆரம்பத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டாலும் பின்பு விடுவிக்கப்படுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிதேக்கியா ராஜாவின் மந்திரியில் 5 பேரை மாத்திரமே வெட்டினான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் பிரபுக்களில் செராயா என்பவன் சாந்த குணமுள்ள பிரபு. பிரதான ஆசாரியனாகிய செராயாவோ கலக குணமுள்ளவன். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான். பிரபுவாகிய செராயாவும் பிரதான ஆசாரியனாகிய செராயாவும் வெவ்வேறு நபர்கள். காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்து கொண்டு போனான். யூதா தேசத்தின் பிரபுக்கள் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தவறான பாதைகளில் வழிநடத்தி சென்றார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முதலாவதாக யூதாவின் ராஜா மீதும் அவனுடைய பிரபுக்கள் மீதும் அவனுடைய பிரதான ஆசாரியன் மீதும் வருகிறது. நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் உள்ள யூதர்களை தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். யூதர்களும் தங்கள் தேசத்திலிருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள்.